ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து கெரியரோட எண்டில் இருக்கீங்க. நீங்கள் அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும்னு நம்பிக்கை வச்சுருக்கீங்க? சிம்பிள் சார், ஏஜ் டசன்ட் மேட்டர் ஃபார் த ஸ்போர்ட்ஸ் சார். நான் சின்ன பிள்ளை நான் பவுலிங் போடும்போது ஃபாஸ்ட் பவுலர் ஸ்ரீநாத் பவுலிங் போகிறாரு இருந்தால் நான் ஓடியாந்தே பந்து போடுவேன். ஒரு ஸ்டேஜில் வந்து ஜாகிர் கானை ரொம்ப விரும்புவேன். எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் சார். கிரிக்கெட் கேரியர் வளர்ற காட்டி எங்கள் அம்மாட்ட எங்கள் அப்பா கையே வெட்டியிருக்கார். என்னோடய டைமை ஸ்பெண்ட் பண்ணுறக்காண்டி தான் என்னோடய ஓன் நிறுவனத்தை நான் தொடங்கினேன்னு சொல்கிறேன். ஸோ என்னோடய டைமை முழுசாக தாய்மண்ணுக்கும் இந்த கிரிக்கெட்டு கொடுக்க நான் ரெடி. புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். விளையாட்டுக்கு வயது ஒரு தடை இல்லைன்னு சொல்லி நிறையா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுலேருந்து நிறையா பேர் சாதித்ததையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில் என்னாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம கூட இன்றைக்கி ஒருத்தர் வந்திருக்காரு. முதல்ல அவரை வெல்கம் பண்ணிடலாம். அவர் வேறு யாரும் இல்லை, ரமேஷ் காளிமுத்து. வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். உங்கள் பேர் வந்து ரமேஷ் காளிமுத்து. ஆமாம். பட் ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் சிங்கப்பூர் காளிமுத்து அப்படின்னு தான் சொல்லி எல்லோரும் கூப்பிட்டுட்ருக்காங்க. அதற்கு என்ன காரணம்? அங்கே விளையாட்டோட நேஷ்னல் டீமுக்கு விளாண்ட ஒரு முற்போக்கால் வந்த நேம் சார். அது பிறந்து வளர்ந்ததெல்லாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்துருக்கு, ராமநாதபுரம் மாவட்டம். பட் ஆனால் அந்த அடையாளத்தை விட சிங்கப்பூர் அப்படிங்கிற அடையாளம் தான் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? தாய்மண்ணை எப்போதுமே விட்டு கொடுக்க முடியாது சார். அதே சேம் டைம் ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது சிங்கப்பூர் நாடு. ஸோ அந்த இடத்துல கிடைச்ச நேமையும் நம்ம விட்டு கொடுத்துட முடியாதுல்ல. இங்கே என்ன அங்கீகாரம் உங்களுக்கு மறுக்கப்பட்டது? இல்லை சார், கிரிக்கெட் சொல்கிறேன். அங்கே லேபராக பிழைக்க போன இடத்துல நம்மளோட பேஷனுங்கிறது கிரிக்கெட் அதிகமாக இருந்தது. ஆனால் குடும்பத்தோட சந்தர்ப்ப சூழ்நிலை, வறுமையின் காரணமாக கூலி வேலைக்கு நாடு விட்டு நாடு செல்லக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையில் சிங்கப்பூர் போனோம். அந்த நேரத்தில் கிரிக்கெட்டை வந்து கண்டினியூ பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில் அந்த இடத்துல நம்ம கிரிக்கெட்டு நேஷ்னல் டீமில் விளையாடுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தாங்க. அதனால் ஒரு சாதாரண ஒருத்தராக இருந்து 4 பேர் பார்க்குறதுக்கும் இன்றைக்கி இந்த இடத்துல உட்காரதுக்கும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது சிங்கப்பூரோட கிரிக்கெட்டுன்னு சொல்ல வரேன் சார். ஓகே, இங்கே தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன முயற்சிலாம் பண்ணீங்க நீங்கள்? அந்த முயற்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுத்தது ஃபஸ்ட்டு? லாஸ்ட் இயர் வந்து டிஎன்பிஎல் செலெக்ஷனுக்காண்டி ஒரு சில அணிகளுக்காண்டி செலெக்ஷன் போனேன். ஒரு ப்ராப்பரான அப்டேட் கிடைக்கல. பட் இந்த வருஷம் போன வாரம் தமிழ்நாட்டோட சிஎம் வந்து நேரில் மீட் பண்ணி வாழ்த்துக்கள் சிங்கப்பூர் டீமில் விளையாடுறக்காண்டி வாழ்த்துக்கள் பெற்று அதே டைமில் சிங்கப்பூர் இங்கே தமிழ் தாய்மண்ணுக்கு விளையாடணுங்கிற கோரிக்கையும் வச்சுருக்கேன். அதுக்கான எதுவும் நல்ல நிகழ்வுகள் நடக்குதான் என்று எதிர்பார்க்கப்படுறேன். ஓகே, நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது இங்கே என்னென்ன ஜோனல் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், இந்த மாதிரி நிறையா ஸ்டேட் லெவல், அந்த ரஞ்சி, இந்த மாதிரி நிறையா லெவல்லாம் இருக்குல்ல, இதில் எந்த மாதிரி லெவல்லாம் நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்க? 2011 நான் சிங்கப்பூர் போயிட்டேன் சார். ஸோ அதனால் வந்து இங்கே எந்த வழியிலையும் காலேஜ் டீமை தவிர வேறு விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அதுபோக ஈவன் காலேஜுக்கு அப்புறம் படிக்கிறதுக்கோ விளையாடுறதுக்கோ எந்த வழியில் வாய்ப்பு இல்லை. குடும்ப சூழ்நிலை ரொம்ப வறுமையின் உச்சத்தில் இருந்தனால நம்ம வெளியில் போனால் மட்டும்தான் வாழ்க்கையை நகர்த்த முடியுங்கிற குறிக்கோளில் பெற்றவங்களோட ஆசைக்கு நாங்கள் வெளிநாடு போகப்பட்டோம். ஸோ அதனால் ஒரு 2011 to 2017 வந்து சிங்கப்பூரில் விளையாட்டே இல்லாத ஒரு சூழ்நிலைகளில் வேலைங்கிற மாதிரி போய்ட்டு அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடச்சி விளையாட ஆரம்பிக்கும்போது ஆர்வங்கள் அதிகமாச்சு. ஸோ இங்கேயும் பின்தொடரலாம்னு ஒரு சில நான் விளையாட்டோட திறமையை வச்சு ஒரு சில பேர் இங்கேயும் தொடரலாம், இங்கேக்கான உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், நீங்கள் முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லும்போது அதுக்கான முயற்சிகள் ஒருங்கிணைந்து நிறையா செயல்படும் போது கோவிட்டுங்கிற சுச்சுவேஷனில் ஒரு 3 வருஷம் சிங்கப்பூரில் கிரிக்கெட் விளையாட முடியல. அதுக்கப்புறம் திரும்ப வேலையின் எல்லாமே ரிட்டர்ன் ஆகி 2021 வந்து இந்தியா திரும்ப நான் பாண்டிச்சேரிலாம் ரஞ்சிக்கெலாம் ட்ரை பண்ணேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் விளாண்டு போயிட்டு அதுக்கப்புறம் 2022 திரும்ப கண்டினியூவாக விளாண்டு ஒன் ஆஃப் த டோர்னமெண்ட்னு சொல்லலாம். மை டைம் வில் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரைட் டைம் கமிங் இன் ரைட் டைம் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர்னமெண்ட்டு ஒரு மேன் ஆஃப் த சீரியஸ் வாங்கினேன். என்னோடய டீம் வந்து சாம்பியன் அடித்தது. அந்த டைமில் புதிய மாதிரி அங்கே ஒரு நியூ சேனலோட ஒருத்தர் வந்து இந்த கிரிக்கெட்டை பார்த்துருப்பார். அவர் என்னை பற்றி ஒரு ஆர்டிக்கல் போட்டு என்னை பற்றியான ஒரு வாரம் நியூஸ் கண்டினியூவாக போடும்போது நேஷ்னல் சைட்லேருந்து அழைப்புதல் வந்துச்சு. ஸோ அப்படிங்கும்போது ஒரு பத்திரிக்கை வந்து என்னோடய லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த பத்திரிக்கை என்னோடய லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும்னு ரொம்ப நம்புகிறேன். ஓகே, 2023 சிங்கப்பூர் டீமுக்காக வந்து டெபியூ பண்ணியிருக்கீங்க நேபாள் அன்றைக்கி அகென்ஸ்டாக. அங்கே வந்து என்ன முயற்சியெல்லாம் பண்ணீங்க? நீங்கள் வேலையை தாண்டி இந்த ஸ்போர்ட்ஸில் என்னென்ன மாதிரியான கட்டங்கள்லாம் தாண்டிங்க? அதற்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிங்கப்பூரை பொறுத்தவரை வேலைங்கிறது வந்து 8 to 10 இருக்கலாம், 8 to 7 இருக்கலாம். சண்டே ஒரு நாள் லீவுங்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அதுக்கடையில் வியாழன் வெள்ளி நெட்ஸ் ட்ரைனிங் போவோம், வலைப்பயிற்சி போவோம்.
சனிக்கிழமை மேட்ச் ஆடுவோம். சண்டே வந்து எங்களோட ஒரு ஃப்ரீடம் டேங்க மாதிரி ஃபுல் டேயும் வந்து மேட்ச் மட்டுமே ஆடிப்போம். கிரிக்கெட்டை தவிர ஈவன் நான் 2011 2020 இருக்கேன், சிங்கப்பூரோட நிறைய இடத்துக்கு போனது கிடையாது. ஆனால் நான் போகாத கிரிக்கெட் கிரவுண்டே கிடையாது. அந்த மாதிரி கிரிக்கெட்டுக்காகவே வந்து நிறைய அர்ப்பணிச்சிருக்கோம். பவுலிங் ரோல் என்ன கிரிக்கெட்டில்? பவுலிங் ஆல்ரவுண்டர், மேஜர் பிரைமரி வந்து பவுலிங். ஓகே, பேட்டிங்கில் எந்த ஆர்டரில் பேட் பண்ணுவீங்க நீங்கள்? 5th 6th டவுனில். ஓகே, பவுலிங்கில் எந்த ஆர்டரில்? நியூ பால் பவுலரா இல்லை மிடில் ஓவர் பவுலரா? நியூ பவுலர். வந்து ஐபிஎல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நிறையா யங்ஸ்டர்ஸை தான் வந்து நிறையா ப்ரிஃபர் பண்ணுறாங்க நிறையா டீமில். லாஸ்ட் இயர் ஐபிஎல்லே நம்மளாலாம் பார்க்க முடிஞ்சுது. எக்ஸ்பீரியன்ஸை விட யங்ஸ்டர் மேலே இன்வெஸ்ட் பண்ணால் அதோட பலன் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து கெரியரோட எண்டில் இருக்கீங்க. நீங்கள் அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும்னு நம்பிக்கை வச்சுருக்கீங்க? சிம்பிள் சார், ஏஜ் டசன்ட் மேட்டர் ஃபார் த ஸ்போர்ட்ஸ் சார். வயசை வச்சு அதையும் நிர்ணயிக்க போட முடியாது. ஸோ திறமைங்கிறதுக்கும் கிரிக்கெட்டை பொறுத்தவரை ஃபிட்னஸை வச்சு தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த விளையாடக்கூடிய தகுதியும் திறமை இருந்தால் கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடைக்கும்னு நம்புகிறேன். இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் பிரவீன் தம்பே. 42 வயசில் தான் ஐபிஎல்ல டெபியூ ஆனார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்க தான். அப்போ வந்து பிளேயர் கிடச்சா போதும் உங்களுக்கு. ஐபிஎல்னா என்னன்னே தெரியாமல் தான் நிறைய பேர் கிரிக்கெட்டை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு என்ன மாதிரி வடிவத்தில் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து தானே இப்போ வந்து ஐபிஎல் வளர்ந்துருக்கு இந்த அளவுக்கு. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நிறையா ஃபெசிலிட்டிஸ்லாம் வளர்ந்துருச்சு, நிறையா பிளேயர்ஸ்லாம் புது யங்ஸ்டர்ஸ்லாம் வராங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த முன்னெடுப்பை எடுத்து வச்சு முன் வர பார்ப்பீங்க? இப்போதைக்கு தமிழ்நாடு டிஎன்பிஎல் டீமில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி விளாண்டா என்னோடய திறமையின் அடிப்படையில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர முடியுங்கிறது முழுசாக நம்புகிறேன் சார். இதில் இதே சிங்கப்பூர்லேயும் பாருங்கள், என்னோடய ரெக்கார்டு ஷார்ட் டைம் விளாண்டுருப்பேன். சிங்கப்பூரில் ஷார்ட் டைமில் ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சுருக்கேன். அது என்ன ரெக்கார்டு? சிங்கப்பூரில் வந்து 10 வருஷம் விளாண்டவங்களோட மேட்ச் மீன் 42 மேட்ச்சுக்கு 40 விக்கெட் எடுத்திருக்கேன். நான் 14 மேட்ச்சுக்கு 25 விக்கெட் எடுத்திருக்கேன். அதுபோ வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓவர் மெய்டன் T20 மெய்டன் போட்ட ரெக்கார்டு வச்சுருக்கேன். குவைத் அகெயின்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்கேன் 5 விக்கெட் எடுத்து. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் என்னை வந்து நம்மளால் முடியுங்கிற பெரிய நம்பிக்கை கொடுக்குது சார். எதனால் கிரிக்கெட்டை லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க சார்? அது ரீசன் தெரியல. ஆனால் கிரிக்கெட்டு மேலே எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் சார். கிரிக்கெட்டுனால நிறைய விஷயங்கள் வந்து எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க. நான் ரொம்ப ஆசைப்பட்றேன்னா, ஸோ என்னோடய கிரிக்கெட் கரியர் வளர்ற காட்டி எங்கள் அம்மாட்ட எங்கள் அப்பா கையே வெட்டியிருக்கார். ஓகே, கிரிக்கெட் விளையாட போயிட்டு படிக்க மாட்டேங்கிறான், வேலை செய்ய மாட்டேங்கிறான்ங்கிற ரீசனில் கையை வெட்டியிருக்கார். தையல் போட்டுட்டு மறுநாள் விளையாட போயிட்டேன். ஓ, எங்கள் அம்மா சொன்னாங்க, கையில் வெட்டினதை வந்து கழுத்தில் வெட்டினா நான் செத்து போயிடுப்பேன், நிம்மதியாக ஒரு பையன் இருக்கேன், அவங்க அப்பாட்ட திட்டு வாங்க முடியல அப்படின்னு. அதான் இதே மலேசியாவில் வந்து நான் மேன் ஆஃப் த மேட்ச்சு நான் வாங்கும்போது எங்கள் அம்மா சிங்கப்பூர்லேருந்து மேட்ச் பார்க்கும்போது இந்த அவார்டை வந்து எங்கள் அம்மாவுக்கு டெடிகேட் பண்ணும்போது அவங்க பிளாட் அடையாள் அழுது ரொம்ப எமோஷ்னலாக இருந்ததுன்னு என்னோடய ரிலேட்டிவ் அவங்க சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு அவார்டு பெரிய லெவலில் அர்ப்பணிச்சிருக்கேன். அதாவது ஒரு படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, சாதிக்கிறேன்னு சொன்னால் நம்பாது, சாதிச்சுட்டு வந்து சொன்னால் தான் இந்த உலகம் நம்பும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தானே உங்களோட அந்த எமோஷ்னலான மூமெண்ட் எங்கள் அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, நான் உனக்காண்டி பட்ட கஷ்டத்துக்கு நீ அந்த அவார்டு வந்து இன்றைக்கி நான் இறந்தால் கூட நான் நிம்மதியாக போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய வார்த்தைகள் சொன்னாங்க. அதுக்கடையில் என்னோட மொத்த பேக் போன் எங்கள் பிரதர் தான், எங்கள் அண்ணா தான் என்னோடய லைஃப் ஸ்டைலுக்கு பிகைன் A to Z வந்து என்னை வழி நடத்துகிறாரு. இன்னொன்று சொன்னால் எங்கள் அண்ணன் வந்து இன்னொரு அப்பா மாதிரி ஸோ ஃபுல்லாக பேக்கிங் பண்ணுறாரு. இந்த காலகட்டத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு அண்ணங்கிற உறவு எனக்கு கிடைச்சதே வந்து எனக்கு இன்னொரு கட்ட வளர்ச்சிக்கு லைக் என்னோடய விருப்பத்துக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், என்னால் கிரிக்கெட் விளாட முடியும் போது அதுக்கு பணம் கொடுத்து நீ பண்ணு உன்னோட ஹாப்பிக்காண்டி நகருன்னு சொல்கிறது எங்கள் அண்ணனோட ஒரு பெரிய இது. உங்களோட கனவு ஆசைங்கிறது ஒரு ஐபிஎல் மேட்சாவது விளையாடணும் அப்படிங்கிறதா உங்களோட ஆசை கனவாக இருக்குது. அது வந்து நிறைவேறணும் அப்படின்னு எங்கள் புதிய தலைமுறை சார்பாக ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.